கவனக்குறைவு கிடையாதுங்க. திஸ் இஸ் டெலிபரேட். ஞானேஷ்குமார் வந்து டெலிபரேட்டா செய்திருக்காரு. ராஜீவ்குமார் வந்து டெலிபரேட்டா செய்திருக்காரு. இவங்க 2 பேரும் கயவர்கள். இவர்களை வந்து நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து மரணம் வரை இவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வந்து அப்படியே சீர்குலைக்கும் விதமாக, இந்தியாவை சீர்குலைக்கும் விதமாக ஒரு தேர்தலை நடத்த இவர்கள் முயன்றார்கள் என்பதுதான். ராஜீவ்குமார் வந்து 2024 தேர்தலுக்கும் இதைதான் செய்தார் என்ற அடிப்படையில் வந்து அந்த ஆள வந்து தெருவுல விட்டு ஓட வச்சு அடிக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்த நபராக இருக்கிறார். அதனாலதான் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. இப்போ மார்ச் மாசத்துல வந்து 2024 வந்து ஒருத்தர் வந்து இங்க சொல்றாரு, பெங்காலுக்கு செல்றாரு. பெங்காலுக்கு ஐ திங்க் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதி செல்றாரு. திரும்பி வந்து 3ஆம் தேதியை வந்து அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அப்படியே போயிட்டாரு. அதன் பிறகு வந்து அவரை வந்து சைப்ரஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க ஒரு தூதர இத மாத்தி அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்தியாவில் இருந்தாருன்னா அவர் யார்கிட்டயும் பேசிட்டாருன்னா அப்புறம் வந்து பிரச்சனை ஆயிடும். அப்ப இருந்து 2024 இருந்தே இது நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா. இனி அடுத்த நீங்க கேட்ட கேள்வி, அதாவது 800 பேர் தான் இருக்கோம். நாங்க எப்படி செய்ய முடியும்ட்டு. இதை விட பெரிய ஒரு போங்கு, ஒரு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு கிடையவே கிடையாதுங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து என்டையர் ஸ்டேட் மிஷினரி, என்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெஷினரி தன்னுடைய கையில இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் நடத்த வேண்டும் என்றால், தேர்தல் காலத்தில் நடத்த வேண்டும் என்றாலும் சரி, இல்ல அப்ப தேர்தல் எப்படி நடத்துறாங்க? 800 பேர் வச்சு எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நாட்டுல வந்து தேர்தல் நடத்த முடியும் என்ற அந்த கேள்வி வரும் இல்லையா? எப்படிங்க நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும் என்றால், மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் வந்து இவருடைய கண்ட்ரோல்ல வர்றாங்க. அதே மாதிரி தான் மத்தியில் இருக்கின்ற அதிகாரிகளும் இவருடைய கண்ட்ரோல்ல வர்றாங்க. அப்படித்தான் தேர்தல் நடத்துகிறார்கள். இது போங்கான ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து மாநிலத்தினுடைய இந்த மெஷினரி டிபெண்ட் பண்ணி தான் செய்கிறது. அப்போ மாநிலத்தினுடைய இது மெஷினரி டிபெண்ட் பண்ணி செய்யும் போது அங்க இருக்கின்ற அதிகாரிகளை யூஸ் பண்ணி செய்யும் போது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த அதிகார வர்க்கத்தான அவங்க துணை போவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அது வேணாலும் ஒரு நியாயமான விஷயமா இருக்கலாம். ஆனா சரி பார்க்கறதுதான் நீ உட்கார்ந்து இருக்கேன். உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஒரு சிஇசி ஆனாலும் ஈசி ஆனாலும் உனக்கு என்னையா வேலை? இதை விட பெரிய ஒரு வேலை என்ன? ஜனநாயக ப்ராசஸினுடைய சாங்டிட்டியை காக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். என்ன புடுங்கிட்டு இருந்தேன்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சொல்லை நான் வந்து எம்ப்ளாய் பண்றதுக்கு இந்த ஆள் வந்து என்ன தள்ளி விட்டுருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய வேலையை செய்யாமல் பாஜகவுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பாஜக நபர்களையும் ஜேடியு நபர்களையும் மட்டும் இதில் உள்ளே வைத்துக் கொண்டு பாக்கி இருக்கின்ற அத்தனை பேரையும் வந்து தூக்கி போடுறதுக்கான ஒரு சதி வேலை தான் இந்த ஆள் வந்து இதற்காக அந்த மாதிரி ஒரு சதி வேலை என்று நான் வந்து சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு மெஷினரி இருக்கு. மெஷினரி யாருடைய மெஷினரி? ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷினரி. அதை சரிபார்க்கிறது தான் உன்னுடைய வேலை. அந்த வேலையை நீ என்ன எதுக்கு செய்யலன்னு கேட்கிறேன். எதனால செய்யலன்றது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. இதுதான் எனக்கு என்னை பொறுத்தவரை பிரச்சனை.